மாணாக்கரின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, தங்குமிடம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி குறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் மாணாக்கரின் நலனையே முதன்மையாக கொண்டு இவ்வரசு அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. நமது அரசு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு விடுதி காப்பாளர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமையலர், காவலர், துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாணாக்கரின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, தங்குமிடம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி குறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் மாணாக்கரின் நலனையே முதன்மையாக கொண்டு இவ்வரசு அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு துறைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டார். அதில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி விடுதலையில் ஆய்வை மேற்கொண்டார். இந்த ஆய்வு வெறும் ஆய்வாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அறையும், மாணவர்கள் தங்கும் அறை, அவர்கள் உணவு அருந்தும் அறை, சமையல் கூடம், என் கழிப்பறைகளின் சுகாதாரம் முதற்கொண்டு அனைத்தையுமே நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வு மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்கள் உரையாடினார். அந்த மாணவர்களை கூப்பிட்டு, தம்பி எப்படி இருக்கிறீங்க, சாப்பாடுலாம் எப்படி இருக்கு, ஃபுட்டெல்லாம் கரெக்டான உங்கள் மெனு பிரகாரம் தான் வருதா, அப்புறம் உங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பொழுதெல்லாம் எப்படி உங்களுக்கு கழிக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு டைம் எல்லாம் இருக்குதா, அதெல்லாம் என்ன மாதிரி செய்வீங்கன்னு கேட்டார். அதுக்கு அந்த மாணவர்கள் சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு இங்கே இண்டோர் கேம்ஸ் விளையாடுறோம், கேரம் போர்டு, செஸ்லாம் விளையாடுறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு வெளியே ஒரு ஷட்டில் கார்க் விளையாடுற மாதிரி வாலிபால் கோர்ட்டு அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்லா எங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அதை விருப்பப்படுறோன்னாங்க. அதுக்கு உண்டான இடம் அங்கே இருக்கான்னு கேட்டார். இருக்குங்கிறது உறுதி செய்து உடனடியாக செய்யணும்னு சொன்னார். அப்புறம் என்னையும் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்களும் ரெண்டு பேர்த்தையும் அழைச்சி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, பல கனவுகளோடு வந்திருக்கிறாங்க, அவங்களோட குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், தங்களின் ஏழ்மையை மாற்றணும், தங்களை எதிர்காலத்தை நல்லபடியாக உருவாக்க வேண்டும் என்கின்ற கனவோடு இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் நம்ம அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும். அதற்கு அவங்க நல்லா படிக்கணும். நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பை, அந்த சூழ்நிலையை நம்ம இங்கே உருவாக்கி கொடுக்கணும். அது நம்மளோட முதன்மை கடமையாக இருக்கணும்னு சொன்ன ஒரு முதல்வர் தான் நம்ம முதல்வர் அவர்கள். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமியே வரம் கொடுத்துருச்சு, எங்களுக்கு இன்னொன்று கவலை இல்லைங்கிறது போல மாணவர்கள் நீ எல்லாம் சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் நேரடியாக எங்களுக்கு வந்து பார்த்துட்டாரு, எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்குது. அந்த மாணவர்கள் அதுக்கப்புறம் நான் போய் பேசினேன். அந்த மாணவர்கள் எங்கிட்ட சொன்னாங்க, என்னப்பா நம்ம சிஎம் வந்தார், உங்ககிட்ட பேசினார், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆனால் எங்களை சிஎம் பார்த்த மாதிரி இல்லைண்ணா, எங்கள் அண்ணனே எங்களை பார்த்த மாதிரி இருக்குது, எங்கள் அண்ணன் நான் பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ அவர் அக்கறையாக, எங்கள் அண்ணன் வந்து எப்படி கேட்பாரு, என்னப்பா சாப்பிட்டு உடம்பு எப்படி இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு அக்கறையோட விசாரிச்சு ஒரு முதல்வர் எங்களுக்கு கிடைச்சிருக்காரு, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னாங்க. அதே போல் பல இடங்களில் வந்து புகார்கள் வந்துட்டு இருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்தது. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த குறைகள் முன்பிருந்தே இருந்திருக்குது. ஆனால் இப்போ சொன்னால் குறைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்காது, இன்னைக்கு சொன்னால் தீர்வு கிடைக்க நம்பிக்கையில் இன்னைக்கு மாணவர்கள் வெளியே சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக எங்களோட அரசு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அறிவிப்புகளை வாசிப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயத்தை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 108 நன்றி 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 சொல்லி நன்றி 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 நன்றி. 2 மணி டைம் இருக்கு. வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 108க்கு மட்டும் ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிடுறேன். சின்னதாக 2 ஒரே நிமிஷம் தாங்க, நீ டைம் வேணா பார்த்துங்க, அதுக்கு மேலே நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா காலம் பொன் போன்றது எங்களுக்கும் தெரியும். 108க்கு ஒரு வரலாறு இருக்குது. எப்பொழுது மக்கள் 108 நினைப்பார்கள், தங்கள் ஆபத்து காலங்களிலும் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் உயிர் காக்கும் சேவையை பெறும் அழைக்கும் எண் 108. ஆபத்து காலங்களில் 108 அவசர உதவி போல தமிழக மக்கள் தங்கள் அச்சத்தையும் பிரச்சனைகளையும் போக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு 108 எம்எல்ஏக்களை பரிசாக வழங்கியுள்ளார்கள் மட்டும் தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், எனக்கு வாய்ப்பளித்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்த கோவை வடக்கு தொகுதி மக்களுக்கும், கோவை மாவட்ட பொதுமக்களுக்கும், என் உயிரின் மேலான தமிழக வெற்றி கழக சொந்தங்களுக்கும், கடந்த ஆண்டு இதே மாதத்தில் எங்களை விட்டு பிரிந்து சென்று உடனடி சேர்ந்த மாநின்று வாழ்த்தும் எனது தந்தை வேலாயுதம் அவர்களுக்கும், எனது உயிரின் மேலான தாய்க்கும்,
என்னுடைய ரசிகர் மன்றத்தின் வழிகாட்டியாக தெய்வ திரு டி.என். தாமோதரன் அவர்களுக்கும், நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம், அரசியல் பயணம், மக்கள் பணி என அனைத்திலும் என்னுடன் துணை நிற்கும் எனது அன்பு மனைவி மற்றும் ஆசை குழந்தைகளுக்கும், என்னுடன் உறவாக பயணிக்கும் அனைவருக்கும், என்னோட உறுதுணையாக இருக்கும் அரசு தலைமை செயலாளர் திரு எம். சாய்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், நிதித்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு எம்.ஏ. சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும், அரசு செயலாளர் திரு வி. தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களுக்கும், இயக்குனர் திரு எம். பிரதீப்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், ஆணையர் திருமதி வி. கலையரசு ஐஏஎஸ் அவர்களுக்கும், துறை உயர் அலுவலர் அனைத்து பணியாளர்களுக்கும் மற்றும் எனது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அலுவலக அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி தீர்மானம் திரும்ப பெற்றுக்கொண்டு அது படிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பனவர் நலத்துறையின் மானிய கோரிக்கையின் மீது மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே வெற்றி தீர்மானம் தந்திருக்கிறார்கள். துறை சார்ந்து பல்வேறு நல்ல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அவையின் முன் எடுத்துரைத்துள்ளீர்கள். இந்த வெற்றி தீர்மானங்களுக்கெல்லாம் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதிலுரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். எனவே இந்த பதிலுரை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது வெற்றி தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன்.